ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி நம்மளுடைய பைத்தான் சீரீஸில் ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபுல்லாக பைத்தானோடைய பேசிக்ஸ் எல்லாமே பார்த்து பில்டிங் டேட்டா டைப்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம காமனாக எப்பயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்க்கக்கூடிய பேசிக் ப்ரோக்ராம்ஸ், இந்த பேசிக் ப்ரோக்ராம்ஸோட கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஃபேக்டோரியல், ஃபிபனாசிக்கல் சீரீஸ், ஆம்ஸ்ட்ராங் இதெல்லாம் பைத்தானில் எப்படி நம்ம எழுதுறது, எப்படி கான்செப்ட் எழுதுறது, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் எழுதுகிறப்ப கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு அந்த சின்டாக்ஸ் எப்படி இன்புட் வாங்குறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம அவுட்புட் கொடுக்க முடியுன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம படித்ததை இப்போ சில கான்செப்ட் மூலமாக ப்ரோக்ராமிங்காக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். சின்ன சாம்பிள்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் ஆஃப் 2 நம்பர்ஸ். எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி 2 நம்பரை ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்லைட் பாருங்கள். ஸோ நமக்கு டேட்டா டைப் இங்கே தேவை கிடையாது. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணால் போதும், வேரியபிள் நம்ம கொடுத்தா போதும். 2 இதாக நம்ம பண்ணலாம். ஒன்று கம்பைல் டைம் இன்புட்டாக பண்ணலாம், இன்னொன்று ரன் டைம் இன்புட்டாக பண்ணலாம். கம்பைல் டைம் இன்புட்டுங்கிறது நம்ம ப்ரோக்ராம் ஸ்லைடில் ஓப்பன் பண்ணி வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வேல்யூவை கொடுத்து இனிஷியலைசேஷன் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுறதுக்கு பேர் கம்பைல் டைம் இன்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இது ரன் டைம் இன்புட் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசர்கிட்ட இன்புட் வாங்குகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதி அந்த இன்புட்டை வாங்கி நம்ம ஆட் பண்ணுறது. இது உங்களுக்கு பேசிக்காக இந்த கம்பைல் டைம் இன்புட், ரன் டைம் இன்புட் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக இந்த ஒரு ஆடிங் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ பாருங்கள், நீங்கள் கம்பைல் டைம் ப்ரோக்ராம் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம பைத்தானில் மிச்ச லாங்குவேஜை விட ரொம்ப ஈஸி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே டேட்டா டைப் டிக்ளரேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நேம் வேணாலும் ஈக்குவல் டு வேல்யூ அப்படியே கொடுத்துக்கிட்டிங்கன்னா இம்ப்ளிசிட்டாக அது என்ன வேணாலும் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நாங்கள் பாருங்கள் num1 ஈக்குவல் டு 1.5. ஆக்சுவலி இது நம்ம பாயிண்டில் வச்சுருக்கிறதுனால என்ன வேல்யூ, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. அதே மாதிரி num2 எவ்வளோ கொடுத்துருக்கோம், 6.3 கொடுத்துருக்கோம். ஸோ எப்பயுமே இந்த ஈக்குவல் டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடுக்கு அசைன் ஆகும். ஈக்குவல் டுவை நம்ம என்ன சொல்லுவோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேல்யூஸை வேரியபிள்ஸுக்கு அசைன் பண்ணுறது, இல்லை ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மூலமாக தான் அச்சீவ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவுக்கு உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அப்போ 1.5ங்கிறது num1ல் அலோகேட் ஆகும். இங்கே எப்படி மெமரி அலோகேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா எப்போயும் நம்ம லாங்குவேஜில் டேட்டா டைப்புக்கு எவ்வளோ ஃபிக்ஸ்டு டைப் வச்சுருக்காங்களோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப், அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே மெமரி அலோகேட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே 6.3 இது ஃப்ளோட்டுக்கு எவ்வளவோ அது அவ்வளோ அலோகேட் ஆகி num2ன்ற நேமில் ரெஃபரன்ஸில் போய் ஸ்டோர் ஆயிடுது. ஸோ அதை ரெண்டுமே ஆட் பண்ணி நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம், சம்கிட்ட கொடுக்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், டிஸ்பிளே பண்ணுறப்ப பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம ஜாவாவில் பார்த்திங்கன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரோக்ராமில். பாருங்கள், பிரிண்ட் சிங்கிள் கொட்டேஷன் இல்லைங்க, நீங்கள் டபுள் கொட்டேஷன் ரெண்டுமே பிரிண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இங்கே கேரக்டர்னு தனியாக கிடையாது டேட்டா டைப்பு. ஸோ ஸ்ட்ரிங்கு மட்டும்தான். நீங்கள் தனியாக கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கு தான், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கு தான். ஸோ நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் போட்டாலும் எடுத்துக்கிறோம், டபுள் கொட்டேஷன் போட்டாலும் எடுத்துக்கிறோம். ஸோ பாருங்கள், பிரிண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷனில் த சம் ஆஃப், சரிங்களா, நான் அது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த கர்லி பிரேசஸுக்குள்ளே 0 போட்டிருக்கேன் பாருங்கள், இது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். அதாவது இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே ஃபஸ்ட்டு வேல்யூ என்னவோ அதுதான் நம்ம 0ல் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், கர்லி பிரேசஸ்க்குள்ளே 0ல். நீங்கள் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா, ஜாவா படித்தவங்களுக்கு தெரியும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினில் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ARGSன்னு போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு மூடியிருப்பாங்க. ஸோ அது நம்ம என்ன சொல்லுவோம், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்புட் அந்த அரேலையும் போய் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூவை நான் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் 0 போட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது 1.5. அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ என்னது 1 எது num2 6.3 இஸ். மூணாவது வேரியபிள் என்னது சம்மில் என்ன பண்ணியிருக்கோம், அது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாருங்கள் எப்படி ஃபார்மெட் கொடுக்குறீங்கன்னா டாட் ஃபார்மெட் ஆஃப் num1 num2 num3. சரிங்களா? ஸோ அப்போ num1 0க்கும் num2 1, சம்மு 2க்கு அப்படியே என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு அவுட்புட் வர்றப்போ the sum of 1.5 and 1.3 is உங்களுக்கு செகண்ட் வேரியபிள் என்னதோ சம், அது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஃபார்மட் ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வரிசைப்படுத்திக்கலாம். நான் எதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும், எதை அடுத்து பிரிண்ட் பண்ணணும், அதுக்கடுத்து எதை பிரிண்ட் பண்ணணுன்றதை
நம்ம வரிசைப்படுத்திக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ 0ல் வந்து 1.5, அடுத்து 1ல் வந்து 6.3 இஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி வந்த வேல்யூ உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ இது கம்பைல் டைமில் வந்த இன்புட். சரிங்களா? ஸோ இது ஒரு பேசிக் ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ப்ரோக்ராம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே தான் நம்ம ஆடிங்கில், ஆனால் யூசர்கிட்ட ரன் டைமாக இன்புட் வாங்குகிறோம். ஸோ ரன் டைமாக எப்படி இன்புட் வாங்கி இங்கே பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் ரன் டைமாக யூசர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்புட் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் சீனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணியிருப்போம். இதே இது C++னால் சிஇன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஜாவாவில் வந்து டேரெக்டாக நம்ம வாங்க முடியாது. ஒன்று ஸ்கேனர் கிளாஸோ இல்லை ஸ்ட்ரீம் கிளாஸ் போட்டோ நம்ம வாங்கணும். ஆனால் இங்கே பைத்தானில் நமக்கு ஈஸியாகவே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஃபங்க்ஷன்? இன்புட் ஃபங்க்ஷன். இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன அங்கே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் என்ன வேல்யூ அவங்க கொடுக்குறாங்களோ கீபோர்டில் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வேரியபிள்ஸில் கொடுத்துரும். ஸோ இதை வாங்கி நீங்கள் கொடுக்குறதுக்கு வேரியபிள்ஸில் மட்டும்தான் இங்கே யூஸ் ஆகும். ஆனால் இங்கே ஒரே ஒரு காமனான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைத்தான்லேயுமே நீங்கள் ரன் டைமில் வாங்கக்கூடிய எல்லா இன்புட்டுமே என்ன டேட்டா டைப்பில் தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் நம்பர்ஸ் வாங்கினாலும் சரி, கேரக்டர் வாங்கினாலும் சரி, இல்லை ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் நீங்கள் உள்ளுக்குள்ளே இன்புட்டாக கொடுத்தாலும் சரி, எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி நம்ம டைப் கன்வர்ஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன செய்யணும், டைப் கன்வர்ஷன் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், 2 நம்பரை ஆட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் நம்பரை நீங்கள் உள்ள இன்புட்டாக வாங்கினீங்கன்னா அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் தான் வரும். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால் நியூமரிக்காக என்ன செய்ய முடியாது, அப்படியே ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ நம்ம மேனுவலாக நம்ம என்ன செய்யணும்னா நியூமரிக் கண்டென்ட்டாக மாற்றணும். எய்தர் இன்டீஜர் இல்லை ஃப்ளாட்டு நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக மாற்றணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சாகணும்னு கேட்டிங்கன்னா, பைத்தானில் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதாவது இப்போ நம்ம டிக்ளரேஷனுக்கு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. அதாவது வேரியபிள் நேமுக்கு முன்னாடி டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு மிச்ச லாங்குவேஜில் கொடுப்போம் இல்லையா, அங்கே நீங்கள் டேட்டா டைப் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் டைப் கேஸ் பண்ணுறப்ப ரன் டைமில் நீங்கள் இன்புட் வாங்கி அந்த டேட்டா டைப்பை நீங்கள் மாற்றுறப்ப கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, டேட்டா டைப் கன்வர்ஷன், அதாவது டைப் கன்வர்ஷன் எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் டேட்டா டைப் வந்து போட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், நம்1 ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட் நம்பர் ஒரு நம்பர் என்டர் பண்ணுவீங்க. இந்த நம்பர் வந்து என்ன டேட்டா டைப்பில் தான் வரும்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் தான் வரும். அதை வாங்கி எங்கே கொடுத்துருக்கோம், நம்1ல் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இன்புட்டை என்டர் த செகண்ட் நம்பர் நீங்கள் ஒரு நம்பர் கொடுப்பீங்க, அது நம்2ல் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். வேணும்னா பாருங்கள், நான் இந்த இடத்துல உங்களுக்கு டைப் ஃபங்க்ஷன் போட்டு காமிக்கிறேன். டைப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு வேரியபிளோடைய டேட்டா டைப் வந்து என்ன டேட்டா டைப்புன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ நான் இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்1ஓட டைப்பை நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து நம்2வையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் str அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பைத்தானுடைய டிஃபால்ட் டேட்டா டைப் என்னது, ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா கன்கார்டினேஷன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சம் ஈக்குவல் டு ஃப்ளாட் ஆஃப் num1 ப்ளஸ் ஃப்ளாட் ஆஃப் num2 அப்படின்னு நான் மாற்றாமல் டேரெக்டாக num1 ப்ளஸ் num2ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் என்ன ஆயிரும்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் நம்ம ப்ளஸ் போட்டால் என்னாகும், ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்குறோம். என்ன ஆயிரும், கன்கார்டினேஷன் ஆயிரும், அதாவது ஜாயினிங் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிள் 24 + 35 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட் நம்பர் 24 செகண்ட் நம்பர் 35 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா, இது ஆடிஷன் ஆகாமல் 24ம் 35ம் ஜாயின் ஆகி 2435ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ நம்ம டைப் கன்வர்ஷன் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும்னா நியூமரிக் வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ இவங்க என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், நம்1ஐயும் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி num2வையும் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ சம் இப்போ என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்பில் உள்ளதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? சரி பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், என்ட்ரு ஃபஸ்ட் நம்பர் கேட்குது, நான் 52 கொடுக்குறேன், 63. பாருங்கள், முதல்ல நம்ம வந்து இது டைப் கேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டைப்பை நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், பிரிண்ட் பண்ணியிருந்தேன். டைப் ஆஃப் என்ன டேட்டா டைப்பில் இருக்குது, ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம டைப் கேஸ்ட் பண்ணி நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே என்ன ஆயிருக்கும், 52.0 63.0ன்னு ஃப்ளாட் டேட்டாப்பில் கன்வெர்ட் ஆகி
உங்களுக்கு ஆட் பண்ணி வந்ததுனால 115.0ன்னு உங்களுக்கு அவுட்புட் வருது. ஒருவேளை நான் இதை டைப் கேஸ்ட் பண்ணாமல் விட்டேன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் டைப் கேஸ்ட் பண்ணுறதை எடுத்து விட்டுறேன். ஸோ ஒரு ப்ரோக்ராம்லேயே நீங்கள் இந்த மாதிரி எல்லா கான்செப்டையும் படிச்சிங்கன்னா நல்ல ஒரு ப்ரோக்ராமிங்கோட நாலேஜ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஏன் டைப் கேஸ்ட் பண்ணுறோம், எதுக்கு நீடட், இப்போ பண்ணாட்டி என்ன ஆகும், இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கம்பேரிட்டிவாக படிக்கும்போது எல்லா கான்செப்டோட நாலேஜும் வரும். பாருங்கள், இப்போ நான் திரும்பவும் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நம்பர் 25 கொடுத்துருக்கேன், செகண்ட் நம்பர் 25 கொடுக்குறேன். பாருங்கள் என்ன ஆகிடுச்சின்னு பாருங்கள், ரெண்டுமே ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சு. ஸோ 25 + 25 வந்து என்ன ஆகலை, ஆடிங் ஆகலை, ஜாயினிங் ஆகி 2525ன்னு கன்கார்டினேஷன் ஆகிடுச்சு. அப்போ இது உங்களுக்கு தெரியுதா? ஸோ நம்ம வந்து நியூமரிக் வேல்யூ வேணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ, இன்ட் வேணும்னா இன்ட்டாக பண்ணிக்கலாம், ஃப்ளாட் வேணும்னா ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். அனதர் வே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்புட் வாங்கும் போதே உங்களால் என்ன பண்ணிக்கலாம்னா டைப் கேஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இன்புட் ஆஃப்க்கு முன்னாடியே நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இன்ட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு. ஸோ இது வாங்கி அப்படியே இன்டீஜராக மாற்றியே யார்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம் 1லையும் நம் 2லையும் கொடுத்துரும். பாருங்கள், இந்த இடத்துலையே நான் என்ன பண்ணிட்டேன், டைப் கேஸ்டிங் பண்ணிட்டேன். ஸோ இன்ட்டுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த என்டர் த ஃபஸ்ட் நம்பர்ன்றது டிஸ்பிளே ஆகி நீங்கள் கொடுக்குற வேல்யூவை இன்புட் எடுத்து அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணியே டேரெக்டாக எங்கே கொடுத்துருன்னு கேட்டிங்கன்னா நம் 1ல் கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துலையே உங்களுக்கு டைப் கேஸ்டிங், அதாவது நீங்கள் அடிஷன் பண்ணுறப்ப டைப் கேஸ்டிங் பண்ணாமல் இன்புட் வாங்கப்பே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா டைப் கேஸ்டிங் பண்ணிக்கலாம். இது அனதர் வே. சரிங்களா? இப்போயும் பாருங்கள் நமக்கு, ஸோ இந்த இடத்துல இன்டீஜராக மாறினனால இந்த பிரிண்ட் டைப் ஆஃப் நம் 1 நம் 2 உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இன்டீஜர்னு வரும். பாருங்கள், 59 கொடுக்குறேன், ஃபஸ்ட் நம்பர் 96 கொடுக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் 59 கொடுத்தேன், செகண்ட் நம்பர் 96 கொடுத்தேன். நான் இன்புட் வாங்குறப்பே அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், அதோட டைப் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கிறது என்ன ஆயிருக்குன்னா இன்டீஜர்னு வந்திருக்கு. நம் 1ஓட டேட்டா டைப் வந்து இன்டீஜர், நம் 2ஓடது என்னது இன்டீஜர். இது எதை பொறுத்து வந்துச்சு, நம் 1ல் போய் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன செய்யும்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் டேட்டா டைப்பை அசைன் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை அந்த இடத்துல இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நீங்கள் என்னவா மாற்றியாச்சு, நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணனால நம் 1ல் போய் வேல்யூ ஸ்டோர் ஆகும் போதே இன்டீஜராக ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதோட டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணி கெட் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்டு சொல்லுது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், நம்ம பின்னாடி டைப் கேஸ்ட் பண்ணோம், அதனால் எஸ்டிஆர்னு காட்டுச்சு. ஸோ இங்கே வந்து நான் இன்புட் வாங்குறப்பே டைப் கேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் இன்டீஜர்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம டைப் கேஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அதர் தென் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் இன்புட்டை உள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், டைப் கேஸ்ட் பண்ணிக்கணும். இது முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ ரன் டைமில் இன்புட் எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து என்னது, இன்புட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 2 ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கம்பைல் டைம் இன்புட், ரன் டைம் இன்புட் வாங்கி எப்படி நம்ம டைப் கேஸ்ட் பண்ணி நம்ம வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஆப்ரேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எது பண்ணாலுமே எப்படி நீங்கள் இன்புட் ரன் டைமில் கம்பைல் டைமை வாங்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வேல்யூஸ் கொடுத்துருவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளுக்குள்ளே டேட்டா டைப் ஸ்டோர் ஆகும். ஆனால் ரன் டைமில் வரும்போது எப்படி டைப் கேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. எதர் ஒன்று இன்புட் வாங்குறப்பே பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி கேல்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகிறப்ப பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக எக்ஸ்பிளிசிட்டாக டைப் கேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த 2 ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துருக்குறோம் கேல்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு. அடுத்த வீடியோஸில் வந்து இதுக்கு அடுத்த மாதிரி இதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.